வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிக்கி டிவி வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சப்ன தோஸ்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். அங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஆன அந்த ரவி தாங்க காட்டுறாங்க. அவனை பத்தின ஹால்ல உட்காந்துட்டு காலையிலேக்கான மருந்து சாப்பிட்டுட்டேன், இப்ப சாயந்தரத்துக்கான மருந்து சாப்பிட்டாகணும், அப்பதான் நம்மளுடைய கனவு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இப்ப இதே டைமுக்கு அவனோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்கிறதுக்காக டவல் எடுத்துட்டு அந்த பக்கமா கிராஸ் பண்ணுவாங்களா, அவங்கள பார்த்த உடனே இவன் மைண்டுக்குள்ள என்ன ஒண்ணு ஓடுங்க. உடனே இவனை பார்த்தனா பின்னாடியே போக, அவங்க அண்ணி பார்த்தனா குளிக்கிறதுக்காக உள்ள போனவங்க கதவு சாத்த மாட்டாங்க. இப்ப இவன் என்ன பண்ணானா வெளியே நின்னுட்டு அவங்க அண்ணி குளிக்கிறத பார்த்துட்டு இருப்பானா, பார்த்தவனுக்கு செம மூடானதால இப்ப உள்ள பார்த்தனா அவங்க அண்ணி சும்மா இல்லாம இவனை வெறுப்பேத்துற மாதிரியே அவங்க கண்ட இடத்துல கை வச்சுட்டு அவனுக்கு இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. ஒரு கட்டத்துல இவனுக்கு செம டெம்ட் ஆனவன் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உள்ள போயிடுவாங்க. உள்ள போனவன் என்ன பண்ணானா தன்னுடைய சொந்த அண்ணியை வச்சு வேற லெவல பண்ணிட்டு இருப்பான். இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அவங்க அண்ணியை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா அந்த கதவுக்கு வெளியில நின்று இருக்கும் போதே அவன் பேண்ட் ஈரமாயிடுங்க. சே, பகல்லையும் இதே மாதிரி வந்துருச்சு, இந்த பிரச்சனை எப்பதான் தீரும்னே தெரியல அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகும்போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் சாப்பிடாம என்னடா வேடிக்கை பாக்குற, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்து அவங்க அண்ணியும் டென்ஷன் ஆயிட்டு, ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க அவனை சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க, அவனுக்கு வேற உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்லுவானா, வீட்டுல வெட்டியா தானே இருக்கான், இவனுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க இதுக்கப்புறம் அவனை சண்டை போறதெல்லாம் வச்சுக்காதீங்க, எது வந்தாலும் என்கிட்ட பேசுங்க, எதுக்காக தேவையில்லாம அவனை கத்துறீங்க அப்படி சொல்லும் போது, இங்க பாரு நீ கோவப்படாத, நான் அவனை சாதாரணமா தான் கேட்டேன், நான் வந்து பிசினஸ் ட்ரிப்பா ஊருக்கு போறேன் இல்லையா, சோ வரதுக்கு 2 நாள் ஆகும், அதனால என்னோட துணியெல்லாம் ஒழுங்கா பேக் பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவளும் சரிங்க உங்களோட துணியெல்லாம் நான் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, என்னப்பா பிரச்சனை, ஏன் திரும்ப வந்திருக்க அப்படி சொல்லி கேட்க, டாக்டர் நீங்க கொடுத்த மருந்து வேலை செய்யவே இல்லை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் டாக்டரும், ஏன்பா நான் சொன்ன மாதிரி தானே நீ மருந்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஆமா டாக்டர், நீங்க எப்படி எல்லாம் சாப்பிட சொன்னீங்களோ அது மாதிரி தான் சாப்பிட்டேன், ஆனா அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு, எப்பவுமே நான் தூங்கினதுக்கு அப்புறம் கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும், ஆனா இந்த முறை நான் முழிச்சிட்டு இருக்கும் போதே என் பேண்ட் ஈரமாயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த டாக்டர், என்ன சொல்ற, அப்படி நீ என்னதான் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ இவனும் திரு திரு முழிச்சிட்டே இருக்கும்போது என்னதான் பார்த்தேன்னு சொல்லி தொலையேன் அப்படின்னு டாக்டர் கேட்பாங்களா. அதுவா டாக்டர், நான் சும்மா உட்காந்து இருந்தேன், எங்க அண்ணி குளிக்க போனாங்க, அதாவது எங்க அண்ணனோட மனைவி, நான் என்ன பண்ண அவங்க குளிக்கிறத போய் பார்த்த கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்ப மூடானதால அதுக்கப்புறம் பார்த்தேன்னா கனவுலே எப்பயுமே வர்றது, எனக்கு இந்த முறை நான் முழிச்சிட்டு இருக்கும் போது என் பேண்ட் ஈரமாயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்லுவானா. இதை சொன்ன உடனே டாக்டர் லைட்டா சிரிப்பாங்க பாருங்க. டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது குணமாமா ஆவாதா இல்ல இப்படி இருந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயத்தோட கேட்க, அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நாம வெயிட் பண்ணி புண்ணியம் இல்ல, இதுக்கப்புறம் உன் தம்பி என்ன தொட்டு பார்க்கணும் அப்படி சொன்னோன்னே டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நான் ஒரு டாக்டர், நான் அதை தொட்டு பார்த்துட்டு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஆகணும், வா எழுந்து வா அப்படி சொல்லி இவன் தயங்குவானா. இங்க பாருப்பா டாக்டர்கிட்ட இதே மாதிரி எல்லாம் நீ தயங்கவே கூடாது வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு வழக்கம் போல ஃபுல்லா கழட்டி பாத்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா உன்னோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன் தம்பிக்கு எந்த பிரச்சனை கிடையாது, வீக்னஸ் உன்னோட எண்ணம் தான் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல, இவனை திரு முடிப்பானா. முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, இது வரைக்கும் நீ யாரு கூட மேட்டர் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் நான் இது வரைக்கும் யார் கூட மேட்டர் பண்ணது கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவானா. சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க டாக்டர் அப்படின்னு இவன் சொல்லுவானா. சரி அவ கூட பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, டாக்டர் அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன தொடைய விடுவன்றா, நான் அவளை நிறைய முறை அப்ரோச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவ கொஞ்சம் கூட மசிய மாட்டா டாக்டர் அப்படி சொல்லும் போது அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவானா, இங்க பார்ப்பா நீ உண்மையாவே யாராச்சும் ஒருத்தவங்க கூட மேட்டர் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை உன்னை விட்டு போகும், இல்லைன்னா அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்ல, இப்ப இவனு என்ன பண்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சிட்டே இருக்கும்போது டாக்டரும் கொஞ்ச நேரத்துல சிரிச்சிட்டு இப்ப பொறுமையா எழுந்து அவன் பக்கத்துல வர, அவனுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்குமா. அதுக்கப்புறம் டாக்டர் டப்னு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண, கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு மூடானதுக்கு அப்புறம் என்ன அந்த டாக்டரை அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படி அந்த டாக்டர் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. சீன்ல பார்த்தனா ராஜு ரம்யா கிட்ட என்ன சொல்லனா, நான் பிசினஸ் ட்ரிப்பா ஊருக்கு போறேன்னு சொன்னேன் இல்லையா, சோ வரதுக்கு 2 நாள் ஆகும், நீ உடம்ப பாத்துக்க அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ரவி வருவானா. அவனை பார்த்துட்டு, இங்க பாரு நான் வேலை விஷயமா 2 நாள் வெளியே போறேன், சோ அண்ணிய பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்லி அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ராஜுவும் அவங்க அண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. இப்ப அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு வெளியில போயிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வந்துரு சரியா, உங்க அண்ணன் இருந்தானா இந்த வேலை அவர் தான் செய்வாரு, சோ அவர் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பத்தாததுக்கு எனக்கு ரொம்ப ஃபீலா வேற இருக்கு நீ இவங்க சொல்ல. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அண்ணன் இன்னைக்கு தான் போனாரு அதுக்குள்ளே ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரி என்ன சொல்லுவானா, நீ இவங்க முதல்ல கல்யாணம் பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் அதனோட அருமை அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அவ்வளவுதானே கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் இதை ஃபீல் பண்றேனா இல்லையான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது
இப்ப அவங்க அண்ணியும் சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப இப்ப இந்த ரவி என்ன பண்ணனா ஒரு மார்க்கமா சிரிப்பானா அப்படியே இதனுடைய எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 5th எபிசோடும் பாத்திரலாம். இந்த 5th எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியா தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா அவங்க வீட்டுக்காரரு போனதால இப்ப அவ தனியா இருப்பாளா. சோ அவளுக்கு செம மூடானதால ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுட்டு அவளோட பெட்ரூம்ல சும்மா தனியாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ரவி என்ன பண்ணோம்னா அவங்க அண்ணி ரூம் எட்டி பார்த்தா உள்ள இவங்க இதே மாதிரி பண்றதை பார்த்தோன்னே அவனுக்கு செம மூடாயிடுங்க. அப்புறம் என்ன அவங்க அண்ணி உள்ள பண்ண வெளியே பண்ணன்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு வழியா அவங்க அண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா வேலைக்காரி வரதை காட்டுவாங்க. என்னன்னு பார்த்தனா இந்த ரவி இவ்வளவு நேரம் கனவு கண்டிருப்பாங்க. கனவுல இருந்து எழுந்தவன் பரவாயில்லையே இன்னைக்கு கனவு இந்த அளவுக்கு கண்டு நம்ம பேண்ட் ஈரமாவலே பரவாயில்ல டாக்டர் சொன்னது சரியா தான் இருக்கு. மேட்டர் பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனை உனக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்ப டாக்டர் மேட்டர் பண்ணோமோ அதுல இருந்து இந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும் போது அங்க வந்த வேலைக்காரி அவனுக்காக டீ கொடுக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணா அவனோட மேல அழகை பார்த்து ரசிப்பானா. உடனே அவனை கேட்பானா என்ன முதலாளி இன்னைக்கு என் மேல அழகை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உன்னோட துணி என்ன இவ்வளவு டைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க துணி ஒன்னும் டைட் ஆகல என் புருஷன் பண்ண வேலையால தான் என்னோட உடம்பு கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவன் என்ன சொல்லுவானா அப்படியா அப்பனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நான் இன்னும் உன்னை இதை அழகா மாத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லாததா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு குனிவாளா இவனு கை வச்சுட்டு தடவிட்டே இருக்கும் போது இப்ப உடனே சேச்சா முதல்ல கை எடுங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னா சீரியஸாவே போட்டு அழுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் அப்படின்னு இவன் கேட்க அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பரவாயில்லையே இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசவே இல்லை இன்னைக்கு என்ன ஒரு மார்க்கமா பேசுறீங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப இந்த இடத்துக்கு இவனோட அண்ணி வருவாங்க. வந்தவங்க ஏய் ரவி என்ன இங்க உட்காந்துருக்க உங்க அண்ணன் வீட்டுல இல்லன்னு தெரியும் இல்லையா போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு போக அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து பிரீத்தி இங்க பாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க வந்தவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னோடனே அப்ப என்னை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க நான் சொல்லல அப்படின்னு இவன் சொல்ல இங்க பாரு எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்த உடனே நம்மளோட கல்யாண பேச்சு நான் பேசுறேன் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ல இங்க பாரு இந்த முறை மட்டும் நீ அவர்கிட்ட நம்மளோட கல்யாண பேச்சு எடுக்கலன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா நான் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணி தாங்க காட்டுறாங்க. அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா புடலங்க அறிஞ்சிட்டே இருக்கும் போது அவனோட மேல் அழகு தெரியுமா அதை பார்த்துட்டு அவனும் செம்மையா வழிஞ்சிட்டே இருப்பானா. இப்ப அங்க வந்த வேலைக்காரி இவன் அவங்க அண்ணியோட மேலழக பாக்குறத அந்த வேலைக்காரி பார்த்துட்டு முதலாளி அம்மா நம்ம சின்ன முதலாளிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது அது ஏன் இப்ப சொல்ற அப்படி சொல்லி கேட்க இல்ல அவர் ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டாரு அவரு இந்த 2 தக்காளி பார்த்ததுக்கே வாயில எச்சு ஊத்துது அப்படி சொல்லும் போது என்ன லூசுத்தனமா பேசுற முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவங்க சத்தம் போட இவனுக்கும் பயம் வந்துருங்க ஏன்னா இவன் மாட்டி விட்டுருவான்னு. இப்ப வேலைக்காரி இங்கிருந்து கிச்சனுக்கு போன உடனே நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு அவளோட கையை முறுக்கி பிடிச்சிட்டு என்ன உனக்கு திமிரு அதிகமாச்சா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க விட்டா என்ன போட்டு கொடுத்துருவோம் போலயே அப்படி சொல்லி சத்தம் போட அதுக்கு வேலைக்காரி என்ன சொல்லுவானா முதலாளி கொஞ்சம் கையெடுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல உனக்கு வலிக்கிறதுக்காக தான் இப்படி பிடிச்சிட்டு இருக்க நீ இப்ப தேவையில்லாத வேலை பண்ணுன்னு வச்சுக்க நான் பெரிய பையன் ஆயிட்டேன்னு சொன்னா தெரியுமா அதை நிரூபிக்கிறதுக்கு உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்க ஆமா முதல்ல நான் சொல்றது கேளு உன்னோட ஆடைக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு காட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்னு உன்னை நிரூபிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளும் ஒரு மாதிரி ஆயிட்டு முதலாளி நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு விடுங்க அப்படி சொல்ல உடனே அவனும் அதெல்லாம் விட முடியாது சொன்னது செய்ய அப்படி சொல்லும் போது டப்புன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுவாங்க. அப்படியே இவனை சிரிச்சுட்டே நிற்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இப்ப நைட் டைம்ல அவங்க அண்ணி பெட்ரூம்ல படுத்துட்டு இருப்பாங்களா இவனுக்கு ஒரு மாதிரி ஆனதால நேரா அவங்களுடைய அண்ணியோட பெட்ரூம்குள்ள போயிடுவாங்க. போனவன் என்ன பண்ணுவானா அவங்க தூங்கும் போது தேவையில்லாத வேலையெல்லாம் அவன் பார்ப்பான். பொறுமையா அப்படியே தடவி கொடுத்துட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது டப்புன்னு அவங்க அண்ணி எழுந்துருவாங்களா நீ என்ன பண்ற உங்க அண்ணன் கூட இங்க இல்ல அப்படி சொல்லும் போது அண்ணி நீங்க அவர் இல்லாததால அந்த காயை வச்சு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோ நான் சொல்றது கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றேன் என்ன தடுக்காதீங்க அப்படி சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நீங்க கிளம்பு அப்படி சொல்ல அதுக்கு இவனும் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி வலுக்கட்டாயமா அவங்கள போட்டு தடவிட்டு இருப்பானா. ஒரு கட்டத்துல அவங்க அன்னிக்கு செம மூடானதுல அதுக்கப்புறம் அவங்க அண்ணி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே இருக்குங்க. இப்படி அவங்க அண்ணி கூட மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 5th எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு அதையும் சீக்கிரமா பாத்துலாங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.